அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாம் நற்காரியங்களில் முந்திக் கொள்வது பற்றின ஒரு ஹதீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட ஏழை சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, நபியே, எங்களை விட செல்வந்தர்கள் சுவனத்தில் உயர்ந்த பதவிகளை அடைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் நோன்பு நோக்கிறோம், அவங்களும் நோன்பு நோக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்களை விட அதிகமாக தான தர்மம் செய்கிறாங்க, அதை எங்களால் செய்ய முடியல. அவர்கள் அடிமைகளை விடுவிக்கிறாங்க, அதையும் எங்களால் செய்ய முடியல. இதன் மூலமாக அவங்க சுவனத்தில் உயர் பதவிகளை அடைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை விட அதிகமாக நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரவா அப்படின்னு கேட்டோன்னே சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் உடனே சொல்லுங்க நபியே அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை முந்தி நன்மை செஞ்சவங்களை விட நீங்கள் அதிகமாக நன்மை சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதுனீங்கன்னா நீங்கள் அனைவரை விடவும் அதிகமாக நன்மையை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஏழை சஹாபாக்கள் எல்லாம் அமல் செய்ய ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட செல்வந்தர்களும் அதை செஞ்சாங்க. திரும்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்கிறாங்க, செல்வந்தர்கள் எல்லாம் எங்களை விட அதிகமாக நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இதே அமலை அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பன்மடங்கான நன்மையை வழங்குவான், இதுவே அல்லாஹுடைய அருட்கொடையாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மையை நாமளும் தொடர்ந்து செஞ்சு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்போம். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 1375 வந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.